வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாம இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய கோதுமை ரவை அடை பண்ண போறோம். காய்கறி எல்லாம் சேர்த்து பண்றதுனால நல்ல ஃபில்லிங்கா டேஸ்டா ஹெல்தியாவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் டயத்துல நமக்கு மாவு இல்லை அப்படின்னா கூட இன்ஸ்டன்டா டக்குன்னு இந்த அடையை நம்ம பண்ணிடலாம். அரிசி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய அடை மாதிரி இல்லாம இது கொஞ்சம் லேசான ஒரு மொறுமொறுப்பு, மற்றபடி சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஹெவியாவும் இருக்காது, ஈஸியா டைஜஷன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய கோதுமை ரவை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கோதுமை ரவையை வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க, கோதுமை ரவை நல்லா ஊறி இருக்கு. இப்ப இந்த கோதுமை ரவையில கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு பாதி கேரட்டை நல்லா மெல்லீஸா கிரேட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். பாதி குடமிளகாய பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். ஒரு சின்ன பீஸ் மாங்காய் தோல் சீவிட்டு நல்லா பொடியா கிரேட் பண்ணிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா மெல்லீஸா கிரேட் பண்ணிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகு கிரஷ் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கையால் அப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா வெங்காயத்துல இருக்கிற தண்ணி நல்லா ஊஸ் அவுட் ஆகும். இந்த பிளேவர்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம விருப்பம் தான். நமக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கேபேஜ் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். காலிஃபிளவர் கூட நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். எது போட்டாலுமே நல்லா ஒன்னா கிரேட் பண்ணி போடணும், இல்ல பொடியா கட் பண்ணி போட்டுக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அடை தட்டுற பதத்துல தண்ணி விட்டு மாவு கரைச்சிருக்கேன். கல்லு நல்லா சூடாயாச்சு. நம்ம அடை பண்ணிக்கலாம். இது நம்ம மத்த அடை மாதிரி மெல்லீஸா ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். கரண்டியால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், இல்ல கையால கூட நம்ம தட்டிக்கலாம். நான் ஒரு இடம் உங்களுக்கு கையால தட்டியும் காமிக்கிறேன். சென்டர்ல சின்னதா அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டர்ல கொஞ்சம் எண்ணெயும் சுத்தி எண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடை நல்லா வேகும். அடை ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயாச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடை 2 சைடுமே நல்லா வெந்தாச்சு. அடையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் அடை மாதிரி ரொம்ப ரோஸ்டா அப்படி வராது, கொஞ்சம் சாஃப்டா தான் வரும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடையை கையால தட்டி காமிக்கிறேன். இப்படியும் தட்டலாம். இது ஈஸியா இருக்கும். கையால தட்டும் போது அழகா ஷேப்பும் நம்மளால கொடுக்க முடியும். இப்ப அடையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கரண்டியால பண்றதை விட கையால பண்ணும்போது கொஞ்சம் நல்ல மெல்லீஸா வந்திருக்கு. பாருங்க, 2 சைடுமே நல்லா வெந்தாச்சு. இது நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா அடையும் பண்ணி எடுத்துப்போம். அரிசி பருப்பு சேர்க்காம இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய கோதுமை ரவை அடை சர்விங்க்கு ரெடி. இன்ஸ்டன்ட் கோதுமை ரவை அடை ஈஸியா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, இல்ல கார சட்னி, சாம்பார், பொடி, வெல்லம், வெண்ணெய், இந்த மாதிரி எதோட சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் மாங்காய் தொக்கு இருக்கு, அதோட தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு தேங்காய் சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப மொறுமொறுப்பு இல்ல, நல்லா சாஃப்டா இருக்கு. காய்கறி எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய், குடமிளகா, கேரட், இது எல்லாத்தோட பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல காய்கறிகள் சேர்க்கறது நம்ம விருப்பம் தான். நம்ம கிட்ட என்ன காய் அவைலபிளா இருக்கோ அதை ஒன்னா நம்ம கிரேட் பண்ணி சேர்த்துக்கணும், இல்லைன்னா நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கணும்.
அப்பதான் நம்ம அந்த அடை வேகத்துக்குள்ள அந்த காய்கறியும் வந்து கரெக்டா நமக்கு பதமா வெந்துரும். இந்த கோதுமை ரவைய ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும், நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அடை பண்ணும்போது ஈஸியா வெந்துரும். கரண்டியால ஸ்ப்ரெட் பண்றதை விட கையால தட்டுறது வந்து ஈஸியா இருக்கும், நல்ல மெல்லிசாவும் வரும். காய்கறிகள் நம்ம சேர்க்கறதுனால கரண்டியால ஸ்ப்ரெட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய கோதுமை ரவை அடை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.